தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, சியாமா காச்சன சந்திரிகா திரிபுவனே, புண்ணியாத்மநாயமானனே, சீமா சூன்ய கவித்வர்ஷஜனனியா காபி காதம்பனி, மாராராதி மனோவிஹோயனு விசௌ காரித்சவஸ்கந்தலி காமாக்ஷ்யா கருணா கட்டாட்சலகரி காமாயமே கல்பதாம், கல்யாணாம் நாம விகலநிதி காபி காருண்ய சீமா நித்யா மோதா நிகமோஜசாம் மௌலி மந்தாரமாதா சம்பத் திவ்யா மதுவிஜயினி சந்நிதத்தாம் சதாமேச விஷாதேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனோ அவித்யானாம் மந்தஸ்தி ஜட்டானாம் சைதன்யஸ்தபமகரந்த ஸ்ருதிஜிரி தரித்ராணாம் சிந்தாமணி குணநிகா ஜன்ம ஜலௌதௌ நிமக்னானாம் தமுஷ்ண முராரிபு வாராகஸ்ய பவதி ஸ்ரீமத்வயோநிதி நிகேத சக்கரபாணே யோகேந்திரயோகமணி ராஜத புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வதரண்யபவாப்திமோத லக்ஷ்மீ நிருசம்ப மமதேவி கராபலம்பம் மனோஜவம் மாருத துல்லியவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பகவானந்தனம் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமஸ்தகாஜலிம் பாஷ்பவரிம் பரிவாரணலோச்சனம் மாருதிம் நமதா ராட்சசாந்தகம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் மத ஸ்ரீராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாரிய பிரபோ சீதாலக்ஷ்மண பரதச்சத்ரு அனுமத்ஸ்வேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஓம். பஞ்சாங்க பட்டணம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். என்னையும் வாழ கூப்பிட்டுருக்கா. நானும் இந்த வயசுலேயே எப்படியோ வந்து உட்காந்துன்னு பண்ணிட்டுருக்கேன். இந்த பஞ்சாங்கங்களில் 2 விதமான பஞ்சாங்கங்கள் எப்போது இருக்குது. வாக்கிய கணிதம், திருக்கணிதம்ன்றது. வாக்கிய கணிதம்ன்றது தோராயமாக மதிப்பாக போடுறது. திருக்கணிதம்ன்றது ஆக்சுவலாக டிகிரிஸ் பார்த்து எல்லா பொசிஷனையும் பார்த்து எழுதுறது. அது திருக்கணிதம். அந்த பஞ்சாங்கம் தான் சிரேஷ்டம்னு நான் சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவேன். திருக்கணிதத்தில் தான் கம்ப்யூட்டரைஸ்டு ஆரோஸ்கோப் எல்லாத்தையும் பண்ண முடியும். இது தவிர ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னு கவர்மெண்ட் வேறு ஒரு பஞ்சாங்கத்தை போட்டு வச்சுருக்கா. 18 சித்தாந்தங்கள். சூரிய சித்தாந்தப்படி கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் 4 யுகங்கள் கொண்டது ஒரு சதுர்யுகம். இந்த சதுர்யுகம் 43,20,000 ஆண்டுகள். 71 சதுர்யுகம் கொண்டது ஒரு மன்வந்தரம். 14 மன்வந்தரம்ன்றது ஒரு கல்பம். ஒரு கல்பம் பிரம்மாவுக்கு 1/2 நாள். நாம் இருப்பது 7வது மன்வந்தரம், வைவஸ்வத மன்வந்தரம், ஸ்வேதவராக கல்பம். இன்றைக்கி கார்த்தால தர்ப்பணம் பண்ணவாளுக்கு அது தெரியும். அந்த சங்கல்பத்தில் சொல்லச்ச ஸ்வேதவராக கல்பே, வைவஸ்வத மந்திரே இதெல்லாம் சொல்லியிருப்போம். இப்பொழுது பிரம்மாவுக்கு 51 வயசுன்னு சொல்கிறான். அயனங்கள் 2, உத்தராயணம், தட்சிணாயணம்னு. உத்தராயணம் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை. தட்சிணாயனம் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை. ருதுக்கள் 6. வசந்த ருது, சித்திரை அண்ட் வைகாசி. ஆனி ஆடி கிருஷ்ம ருது. ஆவணி புரட்டாசி வருஷ ருது. ஐப்பசி கார்த்திகை சரத் ருது. மார்கழி தை ஹேமந்த ருது. மாசி பங்குனி சிசிர ருது. வைகாசி விசாகத்தில் ரொம்ப விசேஷம். திருச்செந்தூரில் வேல் கொடுக்கறது. வைகாசி விசாகத்தில் நம்மாழ்வாரனுடைய திருநட்சத்திரம். வைகாசி விசாகத்தில் காஞ்சிபுரத்தில் கருடசேர். ரொம்ப விசேஷமானது வைகாசி. வைகாசி விசாகம் 2ம் சேர்ந்து வருது. இந்த பௌர்ணமி என்றைக்கு வருதோ அதை கொண்டு தான் மாதத்துக்கு பேர் வைப்பாள். சைத்திர மாதம் நேற்றுக்கு ஆரம்பம் 3:20க்கு. அதனால் சைத்திர மாதம்னு பேர். சித்திர நட்சத்திரம். டிரைவர் எங்கே போகிறான்னு தெரியல. கலியுகம் நாம் இருக்கிறது 5127. சாலிவாகன சகாப்தம்ன்றது 47, 48. கொல்லம் ஆண்டுன்றது கேரளாவில் ஃபாலோ பண்ணுறது 1200, 1201. விக்ரம சகாப்தம்னு ஒன்று இருக்குது 2082, 81. திருவள்ளுவர்ன்றது தமிழ் கவர்மெண்ட் கொண்டு இருக்கிறது 2056, 57. ஆங்கிலம் 2025, 26. பசலின்றது ரெவென்யூக்காக இருக்கிறது 1434, 35. ஹிஜ்ரி என்றது துலுக்கர்கள். இது 14, 46, 47. பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சரானாம் மத்திய இந்த வருஷம் 39வது வருஷம். வட இந்தியாவில் காளியுக்தி நல 2 பேர் வச்சுருக்கா. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பாட்டு. அது எப்பவும் 60 வருஷத்துக்கும் அதே தான் பிரிண்ட் பண்ணுவான். மாற்றி மாற்றி எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. விஸ்வாவசு வருடம் வேளாண்மை பெருகும், பசுமாடு பலிக்கும், சிசுநாசம், மற்றையோர் வாழ்வர் காண்பர்.
குற்றலம் நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் ஜென்ரலாக எழுதுறது தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும். போடுதான் நினைப்பு. தேங்க்யூ விஜயா. அதில் இருக்கிறது எடுத்ததாக பண்ணுது. பஞ்ச அங்கங்கள், பஞ்சாங்கம்ன்றத பஞ்ச அங்கங்கள். திதே ஸ்ரீயம் அவாப்னோதி வாராத் ஆயுஷ்வர்த்தனம் நட்சத்திராத் தரதே பாபம் யோகாத் ரோக விநாசனம் கரணாத் காரிய சித்திச்ச பஞ்சாங்க பலம் உத்தமம். திதி என்பது லூனார் டே, சந்திரனை கொண்டு வர்றது. மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி, அபிவிருத்தி. திதி வந்து வளர்பறை திதி 15, தேய்பிறை திதி 15. வாரம் 7 நாட்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை சொல்வதனால் ஆயுள் விருத்தி ஏற்படும். நட்சத்திரம் 27 +1. அபிஜித்துன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில். அது ஆனால் இது யாரும் ஆள்றது கிடையாது, சேர்க்கறது இல்லை. நட்சத்திரத்தில் சொல்வதனால பாவங்களை போக்கும். யோகம் ஜாயிண்ட் மோஷன் ஆஃப் சன் அண்ட் மூன், இதை சொல்வதனால ஆரோக்கியம் பெருகும். கரணம் திதியில் பாதி, இதை சொல்கிறதுனால நம்ம நினைத்த காரியம் முடியும். இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. எல்லாமே முடியணும்னா ஜாதகத்திலேயே வலு இருக்கணும், நமக்கும் பூர்வ புண்ணியம் இருக்கும். எல்லாத்துக்குமே ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு தான் சொல்கிறோம். பஞ்சாங்க பட்டனம் பிரதி தினம் மடங்களில் நடக்கிறது. எதுக்குனாக்கா இன்றைக்கி என்ன திதி, நாளைக்கு அமாவாசையா, நாளைக்கு ஏகாதசியா, துவாதசியா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னமும் மடங்களில் அகோபல மடத்துலேயும் உண்டு, சங்கர மடத்துலேயும் ஒருத்தர் பஞ்சாங்கம் பட்டனம் பண்ணுவார். 2 நாளுக்கு சொல்லுவார். ஒரு மேனேஜர் டைரக்டருக்கு 2 நாள் ப்ரோக்ராமை கொடுக்குற மாதிரி இது ஆன்மீக ப்ரோக்ராமுக்காக இதை படிக்கிற வழக்கம். நட்சத்திர தியாஜ்யம்னு ஒன்று இருக்குது. இந்த தியாஜ்யம்ன்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் 26, 47, 32 போடுவோம். அது எத்தனை நாள் தியாஜ்யம்னு போட்டிருக்கானோ அதுக்கு மேலே 4 நாழிகை சுபகாரியங்கள் பண்ணக்கூடாதுன்றது ஜென்ரலாக ரூல். அந்த தியாஜ்யம் வந்து சில நட்சத்திரங்களுக்கு கிடையாதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். காலப்பிரகாசிகா பேஜ் 95, அது சான்ஸ்கிரிட்டு. அது இன்றைக்கி டிரான்ஸ்லேட் பண்ணவா யாருன்னு தெரியல, அது மாதிரி இருக்குதான்னு கூட தெரியல. திருவாதிரை, திருவோணம், மிருகசீர்ஷம், சுவாதி, உத்திராடம், ரோஹிணி, அனுஷம், இதுகளுக்கு தியாஜ்யம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அடியனுக்கு ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டது. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால் என் மச்சினனுடைய மச்சினிக்கு கல்யாணத்துக்கு நாள் வச்சேன். கும்பகோணம் பாட்ராச்சாரியார், அவர் சுவாமி சம்பந்தி. அவர் ஒரு லெட்டர் எழுதினார். என்ன ஜோசியம் தியாஜ்யத்தில் போய் வச்சிருக்கே அப்படின்ட்டு. அட கடவுளை, அயக்ரீவா என்னை மாட்டி விட்டியா எப்படின்னு நான் அயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணேன். அயக்ரீவர் உபாசகர். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே யோசனை பண்ணச்சே இந்த காலப்பிரகாசிக்காவில் இருக்குதுன்னு சொல்லி எழுதி இன்றைக்கி கல்யாணம் பண்ணி எல்லாம் சௌகரியமாக நடந்துட்டு இருக்காது. இது என்னுடைய குருநாதர் சொல்லுவார், அபந்த பஞ்சாக்காரர் இருக்குது, அதாவது பொய் சொல்கிற எல்லாமே தியாஜ்யம்தான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கடுத்தது அமிர்தாதி யோகம்னு இருக்கும். அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், உத்பாத யோகம், பிரபலாஷ்ட யோகம்னு. அமிர்த யோகம் சித்த யோகம் இருக்கிறனால நல்ல காரியங்கள் பண்ணலாம். அதுலேயும் நாழிகை பார்த்து. அதுக்கப்புறம் நேத்திரம் ஜீவன்னு இருக்க பஞ்சாங்கத்தில் இருக்கிற ஐட்டத்தை சொல்கிறேன். நேத்திரம் 2, 1னாக்கா ஃபுல், ஜீவன் 1 அரைனா. இது வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு விவசாயத்துக்கு தான் பார்க்கணும். நாம் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ எங்கே நாளை பார்க்குறோம், மண்டபம் கிடச்சா போகிறோம், அந்த நாளில் கல்யாணம் பண்ணுறேன் தான் நிறைய பேர் இருக்கா. அப்படியே ஒருத்தர் சார் அந்த மண்டபம் காலி இருக்குது, அன்றைக்கி டேட் கொடுத்தா கொடுப்போம், இல்லாமல் நான் பண்ணிக்கிறேன், எத்தாவது பண்ணிட்டு போயிடலாம். அவள் பண்ணிட்டு போயிட்டான். கடைசியில் அப்படியே தான். எந்த இடமா ராஜா முத்தியாகலோ ஏதோ ஒன்று. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால், 30 வருஷம் இருக்கும். அது கேட்கல. விவாக சக்கரம்ன்றது சூரியனை கொண்டு பார்ப்பது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. வார சூலைன்னு இருக்குது. பிரயாணத்தில் வார சூலை பார்க்குறது, கிழக்க வார சூலை போகாது அப்படின்னும். அங்காரக பூர்வே கவனேச்ச லாபம். செவ்வாய்க்கிழமையில் கிழக்கு பக்கம் போனால் ரொம்ப லாபம்னு பேர். செவ்வாய்க்கிழமை பிரயாணமே பண்ணக்கூடாதுல்ல. இது செவ்வாயின்றது கெடுதலாக சில பேர் தான் வச்சுட்டு இருக்காளே ஒழியோ, ஆந்திராவெல்லாம் போனால் செவ்வாய்க்கிழமை கெடுதலே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக யோகினி, பிரயாணத்துக்கு அதே மாதிரி பார்க்கணும். அகசன்றது பகல் பிரமாணம். அகோ ராத்திரே பார்ஸ்வேன்னு இதுலேயே வருது. ராசி இருப்பு ஜாதகத்துக்காக கௌரி பஞ்சாங்கன்றது பார்ப்பா எல்லோரும். இது இப்போ நல்ல வேலையாக இந்த வேலையானது. பஞ்சபட்சியம் அதே மாதிரி வளர்வரை தேய்வரைக்கு. ஹோரைன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒவ்வொரு அவர் ஒவ்வொரு ஓரமாக இருக்கும். திங்கட்கிழமை இன்றைக்கி கார்த்தால சந்திரஹோரை, அதுக்கப்புறம் துன்மந்தன் சனி, அதுக்கப்புறம் இந்து துன்மந்தன் அந்தடன் சேயின் அப்படின்னு வரும். அருக்கன் புகர் புந்தி இந்து துன்மந்தன் அந்தடன் சேயின்னு பாட்டு கவனம் வச்சுட்டா தானாக வரும். அது அந்த பிரகாரம் பார்க்கணும். வருட பருப்பு
சித்திரை மாதம் பிறக்கிறது, யுகாதி பிறக்கிறது. அதே மாதிரி விஷு நவாலம் பார்க்குறான். ரைவத பக்ஷன்றது சாந்திரபானம், அது தெலுங்குக்காரா பண்ணுறது. சைத்திர பக்ஷன்றது சௌரபானம், நாமம் சூரியனை கொண்டு பண்ணுறது. இதெல்லாம் முக்கியமாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கந்தாயம் ஆதாயம் அப்படின்னு படிக்கிற வழக்கம். அதெல்லாம் படிச்சுட்டு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. வெறும் படிக்கிறது சம்பிரதாயம், அதுக்காக படிக்கிறேன். நட்சத்திர கந்தாயம் ஆதாயம் விரயம்னு போடுறது. மேஷ விருச்சிக ராசிக்கு 2 ஆதாயம் 14 விரயம். ரிஷபம் துலாத்துக்கு 11 ஆதாயம் 5 விரயம். மிதுனம் கன்னிக்கு 14 ஆதாயம் 2 விரயம். கடகத்துக்கு 14 ஆதாயம் 8 விரயம். சிம்மத்துக்கு 11 ஆதாயம் 11 விரயம். தனுர் மீனத்துக்கு 5 ஆதாயம் 5 விரயம். மகர கும்பத்துக்கு 8 ஆதாயம் 14 விரயம். இப்போ நட்சத்திர கந்தாயம்ன்றது 3 நம்பர் சொல்லுவேன். 6, 1, 4 அப்படின்னாக்கா முதல் 4 மாதத்துக்கு ஒன்று, ரெண்டாவது 4 மாதத்துக்கு ஒன்று, கடைசி 4 மாதத்துக்கு ஒன்றுன்னு. பூஜ்யம் வராது இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாள். ஒவ்வொரு பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க, நவகிரகங்களை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஸ்வினி 6, 1, 4, பரணி 1, 2, 2, கிருத்திகை 4, 0, 0, ரோகிணி 7, 1, 3, மிருகசீர்ஷம் 2, 2, 1, திருவாதிரை 5, 0, 4, புனரோசு 0, 1, 2, பூசம் 3, 2, 0, ஆயில்யம் 6, 0, 3, மகம் 1, 1, 1, பூரம் 4, 2, 4, உத்திரம் 7, 0, 2, ஹஸ்தம் 2, 1, 0, சித்திரை 5, 2, 3, சுவாதி 0, 0, 1, விசாகம் 3, 1, 4, அனுஷம் 6, 2, 2, கேட்டை 1, 0, 0, மூலம் 4, 1, 3, பூராடம் 7, 2, 1, உத்திராடம் 2, 0, 4, திருவோணம் 5, 1, 2, அவிட்டம் 0, 2, 0, சதயம் 3, 0, 3, பூரட்டாதி 6, 1, 1, உத்திரட்டாதி 1, 2, 4, ரேவதி 4, 0, 2. இந்த கந்தாய பலன்கள் வேறு என்ன சொல்கிறது, அதுக்காக சொல்லியிருக்கோம், கவலைப்படாதீங்க. அதுக்கு அடுத்ததாக பிளானட்டரி கேபினட். இங்கே தான் மந்திரி சபை இல்லை, அவளும் ஒரு மந்திரி சபை வச்சுருக்கா. இந்த வருஷம் ராஜா சூரியன், மந்திரியும் சூரியன். சேனாதிபதி சனி, அர்க்காதிபதி சூரியன். அர்க்காதிபதின்றது ட்ரேடுக்கு, விலைக்கு. சூரியன் உச்சமாக இருக்கார், எதுவும் விலை ஏறி எதுவும் இறங்கினதே இல்லை. சஸ்யாதிபதி புதன், வெஜிடேஷன். ரசாதிபதி சுக்கிரன், ஜூசஸ்க்கு. தானியாதிபதி சந்திரன், கிரீன் அரிசிக்கு. மேகாதிபதி சூரியன், வெதர். நீரசாதிபதி புதன், மெட்டல்ஸ். கிரக பெயர்ச்சிகள் இந்த வருஷம் ஏற்கனவே திருக்ரீதியாக 29ஆம் தேதி சனி பகவான் மீனத்துக்கு போயிட்டார். இப்போ குரு பகவான் 14/5/25 ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறார். 18/10/25க்கு அதிராரம் அங்கேருந்து கடகத்துக்கு போயிடுறார் ஒரு 5 மாதத்தில். அதுக்கப்புறம் 2 மாதத்தில் திருப்பியும் பேக் டு மிதுனம் வரார். ராகு கேது 26/4/25 மீனத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறார். ராகு கேது கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு வரார். இப்போது எல்லாருக்கும் முக்கியமாக தெரிய வேண்டியது ராசி பலம். அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையிலும் இருக்கிறவளுக்கு மேஷராசி. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தற்சமயம் 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. 7.5 சனியில் 3 விதம் சொல்கிறது. மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனின்னு சொல்லுவோம். முதல்ல வர்றது மங்கு சனி, 2வது சுற்று வர்றது பொங்கு சனி, 3வது சுற்று வர்றது மரண சனி. ஆனால் எல்லாருக்குமே இந்த மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி ஒரே மாதிரி இருக்காது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ரொம்ப விசேஷமான ஃப்ரெண்டு. துளாராசிக்காரர்களுக்கும் விசேஷமான ஃப்ரெண்டு. அதே மாதிரி மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு அவர் சொந்த வீட்டுக்காரர். சொந்த வீட்டுக்காரன் எப்போ வெடிக்க மாட்டான், அவ்வளோ முட்டாள் கிடையாது. ரிஷபராசிக்கு சுக்கிரனுக்கு ஃப்ரெண்டு. எங்கள் அம்மா ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். 96 வயசு 2 நாள் இருந்தாள். 96 வயசு 2 நாள் 4 சுற்று சனியும் பார்த்துட்டான். நானும் இப்போ 93வது வயசு, 4 சுற்று சனியும் நானும் பார்த்தாச்சு. எங்கள் அம்மா மாதிரி துளாராசி, எங்கள் அம்மா ரிஷபராசி. ஸோ ஐயோ சனி வந்துடுது, சனி பகவான். சனியை போல் கொடுக்குறவள் யாருமே கிடையாது. தசரதருக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு சனி மகாராஜா. சனிக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும், அவரை வேண்டிண்டா எல்லாம் நடக்கும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இருக்கிறதுனால செலவினங்கள் குறையாது. திடீர் செலவினங்கள் வரையும். ஏதாவது பிரயாணங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். புதிய முயற்சிகள் எடுத்தால் அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு போயிட்டுருக்கும். தனகாரகன் குருவாக இருக்கப்பட்டவன் 3/14/5லேருந்து 3 வர. ஜென்ரலாக 3 குரு வந்தாக்கா பொருள் விரயங்கள் ஏற்படும், தன வரவு சரியாக இருக்காது. சிலருக்கு விருப்பத்திற்கு விரோதமாக ஜாகை மாற்றமோ அல்லது தொழில்ஸ்தன மாற்றமோ பண்ண வேண்டியதாக இருக்கும்.
எல்லாத்துக்கும் முக்கியமான பரிகாரங்கள் பின்னால் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணால் போகிறோம், நன்னா வரும். குரு பகவானுக்கு என்ன பரிகாரம், சனி பகவானுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் தனியாக சொல்கிறேன், அந்தந்த கோத்திரங்களோடு சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக முக்கியமாக இவாளெலாம் பிரார்த்தனை பண்ண வேண்டியது மேஷராசிக்காரர்களுக்கு அதனுடைய அதிபதியாக இருக்கப்பட்ட செவ்வாய். செவ்வாய்க்கு கிரகம் நரசம்பரையும் பிரார்த்தனை பண்ணலாம், முருகனையும் பண்ணலாம். எல்லாவற்றிற்கு மேலே குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். இந்த குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறது பாதி பேருக்கு எது குலதெய்வம்னே தெரியலன்றா என்கிட்ட வரவா. அதுக்கப்புறம் எங்கள் ஆற்றுல இதுதான் ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் இப்படி திடீர்னு இப்படி மாறிட்டா அப்படிங்கிறா. எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தோட பெரிய தெய்வமாக சொல்லக்கூடியது லக்ஷ்மி நரசிம்மர், எங்கும் எப்பொழுதும் தோன்றும் பெறுவார். அதே மாதிரி வாரியாரும் சொல்லுவார், என்னுடைய முருகன் 12 கைகளோடு இருக்கிறவர், அவர் எப்போ ஓடினாலும் எது ஓடினாலும் தடங்கள் இல்லாத நடக்கட்டும். ரிஷபராசி கிருத்திகை 2, 3, 4 ரோஹிணி மிருகசீர்ஷ நட்சத்திரம். இந்த நட்சத்திர திருவாளுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 11 வந்திருக்கார். யோகக்காரகன் 11 வந்தால் இழந்த பதவி பொருள் பாக்கியம் அனைத்தும் மீண்டும் பெறுவார்தான். உத்தியோகத்தில் உயர்ந்து இருக்கும். எந்த புதிய முயற்சிகள் எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையும். இப்போ யார் ஓடினாலும் சார் நான் ஃபாரின் போவேனா, யூஎஸ் போவேனா, ஆஸ்திரேலியா போவேனா, இதுதான் நான் முதல் கேள்வி. அப்போ உனக்கு ஃபாரின் போகிற வாய்ப்பு இருக்குது, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சனி வேறு அனுகூலமாக வந்திருக்கார். 14 மேலே குருவும் அனுகூலமாக வரார். அதனால் எல்லாமே அனுகூலமாக இருக்கும். இந்த குரு அனுகூலம் வந்தால் ரொம்ப நாளாக விவாகத்துக்காக தேடிட்டு இருந்தவர்களுக்கு விவாகம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண வசதி பெருகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் இருக்கும். குழந்தைகள் இல்லைன்னு ஏங்குறவர்களுக்கு புத்திர சந்தான விருத்தியும் ஏற்படும். அதுக்கு தகுந்த வயசில், அதுக்கு உண்டான வயசில், எதிர்பார்க்குற வயசில் இந்த பரிகாரங்கள் முக்கியமாக நான் சொல்ல போகிறதெல்லாம் பண்ணாக்கா எல்லாமே வெற்றி அடையும். அதுக்கு அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் மிருகசீர்ஷம் 3, 4 திருவாதிரை புனர்வசு 1, 2, 3. திருவாதிரை ராமானுஜருக்கும் உடைய நட்சத்திரம், சங்கர பகவத் பாதாளிக்கும் உடைய நட்சத்திரம், நடராஜருக்கும் உடைய நட்சத்திரம். ரொம்ப பெரிய நட்சத்திரம். திருவாதிரைக்கு தான் திருவோணத்துக்கு தான் வேறு எதுக்கும் திரு கிடையாது. திரு முழிச்சுட்டு இருக்க வேண்டியது தான் இல்லாத. இந்த திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். ஆதிரை களி எல்லாருக்கும் தெரியும். நடராஜ சன்னதியில் எப்படி நடக்கிறதுன்றது எல்லாம் ராமானுஜர் இல்லைன்னாக்கா இன்றைக்கி வைஷ்ணவமே இருந்திருக்காது. அதில் பிறந்த மகானுபாவன் திருவாதிரை. இவாளுக்கு 12 குரு இருக்குது, ஜென்மத்தில் குரு வரவர்கள். 12 குரு ஜென்மத்தில் குரு இருந்தால் தொழிலில் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கும், வேலை மாறலாமான்னு இருக்கும். தொழிலில் கூட்டாளிகள் அவ்வளோவா ஒத்துமை இருக்காது. குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகள் ஏற்படும். 10ல் சனி இருக்குது. 10ல் சனி இருந்தால் தொழில் ஸ்தானம் மந்தமாகிடும். பெரிய ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறவெல்லாம் இருந்தாலும் தொழிலாளர்கள் பிரச்சனை ஏதாவது வரும். இவாளுக்கு கீழே வேலை செய்யணும், இருந்துகிட்டே இருந்தால் வேலை செஞ்சவன் நின்று போயிட்டான் அப்படின்வா. அது மாதிரியெல்லாம் சில கஷ்டங்கள் இந்த சனி பகவான் கொடுப்பார். எல்லாத்தையும் சர்க்கம்வெட் பண்ணுறதுக்கு குலதெய்வ வழிபாடும் அந்தந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களும் செஞ்சுட்டு வர்றது சௌக்கியமாகும். அதுக்கு அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் புனர்வசு 4 பூசம் ஆயில்யம். கடகராசியே நான் ரொம்ப உயர்ந்த ராசின்னு சொல்வேன். இந்திரா காந்தி மாதிரி ரொம்ப எல்லாத்துலேயும் தான் முதல்ல இருப்பாள். அந்த நட்சத்திரத்தில் வேறு பூச நட்சத்திரம். பூசம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். ஸ்டார் ஆஃப் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பேர். அதில் வேறு ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. ஆயில்யத்துக்கு அதிபதி ஆதிசேஷன். ஸோ இவெல்லாம் கொஞ்சம் முரடாக தான் இருப்பாள். கடகராசிக்காரால் அவ்வளோவா சாமான்யமாக நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. அவளுக்கு முக்கியமாக குரு பகவான் நன்னா இருந்தார் இத்தனை நாள் வரைக்கும். இனிமேல் 12ல் வரார். 12ல் வரந்தால் மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கும். சந்ததிகளோட வேற்றுமை, சார் நன்னா இருந்தது அவன் கேட்க மாட்டேன்றான் வார்த்தையை அப்படின்வா. கல்யாண விஷயத்தில், குழந்தைகள் கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும். சனி 9ல் இருக்குது. இன்னும் காதல் கேட்கலையா? சரியா? 9ல் சனி இருக்கச்சே பொது ஜன விவகாரத்தில் போகக்கூடாது, பொது பணிகளில் போகக்கூடாது, பிதாவோட தகராறு வச்சுக்கூடாது. சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதுலேயே சில வியாஜ்யங்கள் எல்லாம் வரும். சனி பகவானையும் குரு பகவானையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்ததாக சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தில் இருந்த மகானுபாவ தெரியும் எல்லாருக்கும். பூர நட்சத்திரத்து திருவாடி பூரத்து ஜெகத்து துய்த்தாள் என்பது. உத்தரம் ரொம்ப விசேஷமானது. உத்தரம்னால தூண் மாதிரி பெருசு. இப்போ பங்குனி உத்தரம் இந்த நாள் தான் போச்சு. எல்லாம் சேத்தியரை சேவைன்னு ரொம்ப விசேஷம். ஈஸ்வரர் கோவிலாக இருந்தாலும் உண்டு, அது பெருமாள் கோவிலாக இருந்தாலும் ஒன்று. ராத்திரி சேத்திய சேவை ரொம்ப விசேஷம் பங்குனி உத்தரம். அந்த உத்தரத்துக்கு அவ்வளோ பிரமாதமான
பெருமாளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற நாள் அந்த பங்குனி உத்திரம். அந்த நாளில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு குரு பகவான் 10ல் வரார். 10ல் வந்த குரு பதியை குலைப்பான், பதவியை குலைப்பான். சார் ஜாப் என்னவோ இருக்குமான்னு தெரியல சார். நான் 7ல் சனி, பார்ட்னர்ஸ் எல்லாம் சரியாக இருக்க மாட்டா பிஸ்னஸில். பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார், இல்லை ஆற்றுக்காருக்கு உடம்பு சரியில்லை சார், இப்படி ஏதாவது சொல்ல வேண்டிய ஸ்டேஜ் இருக்கும். அவளுக்கு தசாபுக்திகளும் அனுகூலமாக இல்லைன்னாக்கா சனி பிரீத்தியும் குரு பிரீத்தியும் முக்கியமாக பண்ணிட்டு வரணும். இவாளுக்கு உண்டான தெய்வம் சனி பகவானுக்கு சேவிக்கிறதுக்கு என்னன்றதை பின்னால் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது துளாராசிக்காரர்கள். சித்திர நட்சத்திரம் 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3. சித்திர நட்சத்திரம்னு சொன்னாலே எங்கள் திருவள்ளூர் வீரராகவ பெருமாளுடைய நட்சத்திரம் சித்திரை. சுவாதினாலே லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம். விசாகம் என்றாலே முருகனுடைய நட்சத்திரம். விசாகன்தான் பேர் அவனுக்கு. கிருத்திகையில் அப்புறம் கிருத்திகை பெண்கள் வளர்த்த தொட்டு கிருத்திகைக்கு விசேஷம் வந்தது. அவன் பிறந்தது அந்த வைகாசி விசாகம் மேல் கொடுக்குற நாள். அந்த விசாகத்துக்கு தனி மதிப்பு உண்டு. ஏன்னா குருவனுடைய நட்சத்திரம். இந்த ராசியில் பிறந்தவா பேலன்ஸ்டாக இருப்போம், எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், எல்லாமே விசேஷமாக இருக்கும். இவாளுக்கு 8ல் இருக்கிற 9ல் போகிறார். இது நாள் வரையில் தடங்கல்களாக இருந்த சுபகாரியங்கள்லாம் சீக்கிரமாக முடியும். சனி பகவான் நல்ல இடத்துக்கு 6ல் போயிருக்கார். காதல் 6ஆம் இடத்து கடினாராம் தீக்கோள் நிற்க ஓது பொல்லாருக்கு பொல்லாங்குறைத்து வேலை போல வாழ்ந்துடுனார். திருஷடாயு கதா அப்பாவா சுபா கேந்திர திருக்கோணக்கேன்னு சொல்கிறது. 3, 6, 11 பாப்பிகள் இருக்கிறது அவ்வளோ விசேஷம். எல்லாத்தையும் எந்த கேஸ் இருந்தாலும் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் வரலன்னாலும் அது வரும். சந்ததிகள் நிலை உயரும். அவளை பற்றின கவலையெல்லாம் இல்லாமல் நன்னா இருப்பாள், ரொம்ப சௌக்கியமாக இருப்பாள் துளாராசிக்காரர்கள். ப்ரொவைடட் தே ஃபாலோ தேர் குல தெய்வம். அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசி. விசாகம் 4வது பாதம். அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம். இந்த கேட்ட நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து விருச்சிகத்தில் இருக்கிறவாளுக்கு அஷ்டமத்தில் குரு போகிறது, சனியும் 5ல் இருக்குது. ஸோ ஹெல்த் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுலேயும் ஸ்திரீகளுக்கு கர்ப்பாசய கோளாறுகள் வராது இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுவும் ஜாஸ்தி வெயிட் இருக்கிறவாளுக்கு மூட்டு வலி, நீ ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 8ல் வந்திருக்கிற குருவும் அந்த சனி பகவான் 5ல் இருக்கிறதுக்கும். அதுக்காக இவ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த இல்லை அனுராதாவில் இருக்குது விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு சந்திரன் நீச்சமாக இருக்குது. மனசுக்கு எப்போ ஒரு கலக்கம் இருக்கும். சந்திரன் நீச்சமாகிறது அதுக்கு முக்கியமான தெய்வம் வெங்கடேச சுப்பிரபாதம். திங்கக்கிழமையில் வெங்கடேச சுப்பிரபாதத்தை கேட்டால் எல்லா விதமான பிடிகளும் நீங்கள் எல்லா விதத்துலேருந்தும் தப்பிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது தனுஷ். மூலம், பூராடம், உத்திராடம். எல்லோரும் இந்த மூலத்தை தோஷம் சொல்லுவாள். ஆண் மூலம், அரசாலம், பெண் மூலம், இதெல்லாம் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மூலத்துக்கு மாமனார் போவான்றதெல்லாம் எந்த ஜோசியத்திலையும் இல்லை. மாமனாருக்கு வயசாச்சு அவர் போயிருக்கார். என்றைக்கோ எங்கேயோ பிறந்த ஜாதகத்தை வச்சுனார். திருவள்ளூரில் நான் மூல நட்சத்திரம் ஒரு செட்டியார் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவள் மாமனாரே வந்து பேசுகிறேன், சார் நீங்கள் தான் பண்ணி வச்சுக்கோ, நான் இதை சௌக்கியமாக 70 வயசில் இருக்கேன்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனேன். அது மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. பூராடம், போராடம் இதெல்லாம் ஏதோ ஒரு வாக்கியங்கள் எங்கேயாவது உற்பத்தி ஆச்சு. நிலை உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு ஊரோட ஒரு காணி நிலம் அப்படின்னு. உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவனுக்கு நான் வீடை கூட பார்க்கல. நிறைய பேருக்கு ஜாதகத்தில் அமைத்திருக்கோம். வெறும் நட்சத்திரத்தினால எல்லாம் வந்துடாது. தனுராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 4ல் இருக்கார். ஸ்திர சொத்துக்களில் கொஞ்சம் தகராறு வரும். அம்மாவின் உடம்பு கொஞ்சம் பாதிக்கப்படும். மாதாவின் உடம்பு, தாயாரின் உடம்பு கொஞ்சம் பாதிக்கப்படும். அதை பார்த்துக்கணும். இவாளும் ஆகார விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ல் குரு இருக்குது. பண விஷயத்தில் ஒன்றும் தகராறு இருக்காது. நடக்காத காரியங்கள் நடக்கும். அரசு கவர்மெண்ட்டில் இருந்தால்னா ஏதாவது பதவி உயர்வு கிடைக்கும். அவளுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள். உத்திராடம் 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2. சிரவணம்ன்றது பெருமாளுடைய நட்சத்திரம். அயக்ரீவருக்கும் உகந்தது, சுவாமி தேசிகனுக்கும் உகந்தது. எல்லாருக்கும் பெருமாளுக்கு விசேஷமான ஒரு நட்சத்திரம் இந்த மகர ராசிக்காரர். இவாளுக்கு சனி பகவான் 7.5 சனி விட்டு கொடுத்து நல்ல பீரியட் தான். இனிமேல் நினைத்தது நன்றாக நடக்கும். குரு பகவான் 6ல் போனாலும் தனஸ்தானத்தை பார்க்குறார். பண விஷயத்தில் சமாளிக்க முடியும். சில சமயத்தில் இவள் சந்ததிகள் வெளியில் இவாளை விட்டுட்டு இப்போ தான் வெளிநாட்டுக்கு போகிறது தான் சகஜமாக இருக்குது. அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஆனால் பணத்துக்கு பிரச்சனை இருக்காது, சமாளிக்கப்படும். அவள் பண்ண வேண்டிய பிரார்த்தனை குரு பகவானை வணங்க வேண்டியது. அதுக்கு அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள். அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3. இவாளுக்கு குரு 5ல், 7.5 சனி விலை இருக்குது 2ல். கும்பராசிக்கு 7.5 சனி பாதகம் பண்ணாது எப்போவுமே. அது ராசிநாதன். குரு பகவான் ராசியை பார்க்கிறார். ஸோ அவளுடைய ஹெல்த் இத்தனை நாள் வரைக்கும் சரியாக இருந்தால் கூட
அதெல்லாம் கூட இம்ப்ரூவ் ஆகிடும். சந்ததி இல்லைன்னு நினைக்கிறவாளுக்கு சந்ததி கிடைக்கிறதுக்கு பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படுறதுக்கு உண்டு. இவாளுக்கு அரசு ஊழியர்களாக இருந்தால் இவாளுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் எல்லாமே வரும். ரொம்ப பியூட்டிஃபுல் பீரியட். சனி பகவான் வேண்டணும். சனி பகவானை வேண்டதான் ஆஞ்சநேயரை வேண்டினாலும் போகும். மீன ராசிக்காரர்களுக்கு பூரட்டாதி 4, உத்தரட்டாதி, ரேவதி. ஜென்மத்தில் சனி. ஜென்ம சனி அழுத்தம் கொடுக்கும், மனசில் அழுத்தம் கொடுக்கும். இந்த காலத்தில் அழுத்தம் தான் ப்ளட் ப்ரெஷர் அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாளே. 4ல் வேலை சரி இருக்குது. யாரோ பண்ண தப்புக்கு இவர் பேரில் வரும். வீண் பழி சுமக்க நேரிடும். பணத்தை ஜாக்கிரதையாக கையாடணும். அவங்ககிட்ட கொடுத்தோம் சார் திருப்பி வரலன்னு சொல்லும்படியான ஒரு பொசிஷனில் மாட்டிவிட்ருவா. அதனால் இவா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பண விஷயங்களில். இப்போது இந்தந்த கிரகங்களுக்கு என்னென்ன பரிகாரம்னு சொல்லச்ச க்ஷேத்திரங்களும் சொல்லிவிடுறேன். யார் யார் எந்தெந்த க்ஷேத்திரம் போனோம் நல்லதுன்றதையும் சொல்லிவிடுறேன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திருநள்ளாறு போகணும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாலங்காட்டில் ஒரு காளி கோவில் இருக்குது, அதுக்கு போகணும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நாகேஸ்வரத்தில், அதாவது திருநாகையில் இருக்கிற ஆதிசேஷனை சேவிக்கணும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி சேவிக்கணும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் கதிராமங்கலம் துர்காதேவியை சேவிக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் சனீஸ்வரர் திருக்கொள்ளிக்காடு. இந்த திருக்கொள்ளிக்காடுன்றது தஞ்சாவூர்லேருந்து கிட்டக்க இருக்குது. புனர்வசு நட்சத்திரத்துக்கு தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி சேவிக்கணும். பூச நட்சத்திரத்துக்கு குச்சனூரில் இருக்கிற சனி பகவானை சேவிக்கணும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு முக்கியமாக திருப்பரங்குன்றம் சனீஸ்வரத்தை சேவிக்கணும். மக நட்சத்திரக்காரர் சிதம்பரத்தில் இருக்கிற தில்லைகாடியை சேவிக்கணும். பூர்வ நட்சத்திரக்காரர்கள் திருமணஞ்சேரியில் இருக்கிற ராக பகவானை சேவிக்கணும். உத்தர நட்சத்திரக்காரர்கள் மூவனூரில் இருக்கிற வாஞ்சியம்மனை சேவிக்கணும். அஸ்தம் சித்திரை நட்சத்திரர்கள் திருவாரூரில் இருக்கிற ராஜதுர்கையை சேவிக்கணும். திருவாரூரில் மெயின் கோவில் அடுத்த ஒரு 4 கோவில் தள்ளி இருக்குது இந்த ராஜதுர்கை கோவில். ரொம்ப பெருசாக கட்டி அமக்களமாக இருக்குது. இப்போது என்னுடைய பேத்தி சித்திரை நட்சத்திரம், என்னுடைய பேத்தி ஆண்டான் அஸ்த நட்சத்திரம், 2 பேரும் போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கும் போயிட்டு வந்து சொன்னேன். பையன் பேசாத இருந்தால் இன்றைக்கி பாடுறான், கிரிக்கெட் ஆடுறான், நல்லா இருக்கான். அந்த ஓசை வரத்துக்கு ஓசை நாயகின்னு ஒரு ஊர் இருக்குது சீர்காழிக்கு பக்கத்தில். அங்கே போனாக்கா ஓசை வரும். திருஞான சம்பந்தருக்கு சீர்காழியில் வெறும் அப்படி தாளத்தை தான் கொடுத்தார், ஓசை வரல. அதுக்கப்புறம் இந்த ஓசை நாயகி கிட்ட போகிறோம்னா ஓசையை கொடுத்தான். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் திருவானைக்காவல், அங்கே சனி பகவான் தனியாக இருக்கார். விசாக நட்சத்திரக்காரர்கள் சோழவந்தாவில் இருக்கிற சனீஸ்வரர். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் திருவிடைமருதூர் மூகாம்பிகை. திருவிடைமருதூரில் தூரம் போகிற வழியாகவே திரும்பி வரக்கூடாது, இவர் பிரம்மகத்தி பிடிச்சிடும்னு சொல்லுவாள். அங்கே உள்ள தனியாக கோவில் இருக்குது. என்னுடைய பேத்திக்கு அங்கே போய் ஒரு நாள் நான் சாயங்காலம் அர்ச்சனை பண்ணிட்டுருக்கேன். காரில் நான் பேத்தியினுடைய அப்பா மாப்பிள்ளை எல்லோரும் ஒன்றா வரோம். அங்கேருந்து ஃபோன் பண்ணுற கம்பெனி, என்னப்பா பண்ணீங்க நீங்கள்? எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்குங்கிறா. அங்கே பண்ணிங்க முடிக்கிறதுக்குள்ளே இங்கே ஐடியில் ப்ரமோஷன் வந்திருக்குங்கிறா. அவளுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கா. பகவானுடைய அனுகிரகம் தான் எல்லாத்துக்கும் வேணும். கேட்ட நட்சத்திரத்துக்கு பல்லடத்தில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி. மூல நட்சத்திரத்துக்கு மதுரையில் ஒரு தனியாக தட்சிணாமூர்த்தி இருக்குது அந்த கோவிலுக்குள்ளேயே. பூரோட நட்சத்திரத்துக்கு நாவலூர்ன்றது விழுப்புரத்துக்கிட்டக்க இருக்குது, அதுவும் தட்சிணாமூர்த்தி. உத்திராட நட்சத்திரத்துக்கு தர்மபுரத்தில் இருக்கிற துர்காதேவி, அதுவும். திருவோண நட்சத்திரம் ராஜகாளி அம்மன் தெத்துப்பட்டி திண்டுக்கல்லேருந்து போகணும். அவிட்ட நட்சத்திரம் சனி பகவான் கொடுமுடியில் இருக்குது. சதய நட்சத்திரம் திருச்செங்கோடில் இருக்குது. திருச்செங்கோடு எல்லாருக்கும் தெரியும். பூரட்டாதி ஆதிசேஷன் காஞ்சிபுரத்தில் இருக்கார் சித்திரகுப்தர். உத்திரட்டாதி தட்சிணாமூர்த்தி சனி பகவான் திருவையாறில் தனி கோவிலில் இருக்குது. ரேவதி சனீஸ்வரர் ஓமாம்புலியூரில் இருக்குது. காட்டுமன்னார் கோவில்கிட்ட இருக்குது அந்த ஓமாம்புலியூர்ன்றது. இப்போ பரிகாரங்கள்னு பண்ணச்ச சூரியனுக்கு பண்ணச்ச ஆதித்ய ஹிருதயம் பண்ணலாம். அப்புறம் அருண பிரஸ்னம்னு ஒன்று இருக்குது, வேத மந்திரம். 32 பஞ்சாதி 132 அனுவாகம். சாயா சொச்சலாம்பா சவேத சூரிய நாராயண சுவன ஓம் நமோ நாராயணா அப்படின்னு ஒவ்வொரு பஞ்சாதிக்கும் நமஸ்காரம் பண்ணுற வழக்கம் உண்டு. அது பண்ணாக்கா விசேஷம். கோதுமை தானமும் கொடுக்கலாம், ராமனை வணங்கலாம். சூரியனுடைய கோவில் இருக்கிற இடத்த ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியலனாக்கா மாயவரம் தாண்ட ஒன்று சூரியனார் கோவில் இருக்குது, அங்கே போகலாம். சந்திரனுக்கு ஆத்திரேய கோத்திரம், கிருஷ்ணனுடைய அவதாரம் நெல், அவருக்கு சுப்ரபாதம் விசேஷம், வெங்கடேச சுப்ரபாதம் விசேஷம். செவ்வாய்க்கு பாரத்வாஜ கோத்திரம் லக்ஷ்மி நரசிம்மர் சேவிக்கணும், துவரை தானம் கொடுக்கலாம். வைத்தீஸ்வரன் கோவிலும் செவ்வாய்க்கு விசேஷம்.
புதனுக்கு ஆத்ரேய கோத்திரம், கல்கி அவதாரம், பச்சை பயிறு தானம் கொடுக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேடும். மதுரை திருவட்காடு விசேஷம். குருவுக்கு ஆங்கிரச கோத்திரம், வாமன் அவதாரம், கடலை தானம் கொடுக்கணும். திருச்செந்தூர், ஆலங்குடி, ஹயக்ரீவர், தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் சேவிக்கலாம். சுக்கிரன் பார்கவ கோத்திரம், பரசுராம அவதாரம், மொச்சை தானம் கொடுக்கணும். ஸ்ரீரங்கம், கஞ்சனூர் இதெல்லாம் சேவிக்கலாம். சனி பகவான் காசியப கோத்திரம், சூரியன் காசியப கோத்திரம், அவருடைய புள்ள சனி காசியப கோத்திரம், கூர்மாவதாரம், எள்ளு தானம் கொடுக்கணும். திருநள்ளாறு சனிக்கிழமை அன்றைக்கி சனி பகவானுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணி எள்ளு விளக்கேற்றலாம். இல்லை ஆஞ்சநேயரை வழிபடலாம். ராகுவுக்கு பைடீனச கோத்திரம், மத்ஸ்யாவதாரம், உளுந்து தானம், காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் க்ஷேத்திரம். கேதுவுக்கு ஜெயமணி கோத்திரம், வராக அவதாரம், கொள்ளு, பெரும்பள்ளம், காளஹஸ்தி, சித்திரகுப்தரை சேவிக்கலாம். இப்படி பரிகாரங்களை சொல்லியிருக்கு. முக்கியமாக சில விஷயங்கள் ஜோதிஷத்தில் திரிஜேஷ்டான்னு இருக்குது. என்ன பண்ணுறோம், ஆனி மாதத்தில் கல்யாணம் பண்ணிடுறோம். அதாவது ஜேஷ்டபுத்திரன் ஜேஷ்டபுத்திரி, இந்த ஜேஷ்டபுத்திரன்றதும் ஜேஷ்டபுத்திரிக்கும் ஜேஷ்ட மாதத்தில் கல்யாணம் பண்ணால் எந்த பரிகாரமும் கிடையாது. அது திரிஜேஷ்டான்னு பேர். அதே மாதிரி மிருகசீர்ஷ நட்சத்திரம், மகா நட்சத்திரம் அது பண்ணலாம் அப்படின்னு சில பேர் பண்ணுறான். திருவாதிரை பொன் நட்சத்திரமாக இருந்து பிள்ளை நட்சத்திரம் மிருகசீர்ஷமாக இருந்தால் 27வது நட்சத்திரம் வேறு ராசியில் வந்தால் பண்ணால் அது ஓங்கி வரதில்லை, சரிப்பட்டு வரதில்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எத்தனையோ பேருக்கு சிலது தெரியும், சிலது தெரியாத போயிடும். இந்த ஷஷ்டாஷ்டகம்ன்றது ஒரு பெரிய விஷயம். எல்லாமே ஷஷ்டாஷ்டகம் கிடையாது. பையன்லேருந்து 6வது ராசி வந்தால் ஷஷ்டாஷ்டகம் கிடையாது. அதில் 2 ராசி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஷஷ்டாஷ்டகம் கிடையாது. இப்போ ரிஷபமும் துலாமும் இருக்குது, அது ஷஷ்டாஷ்டகம் வராது. ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், இதுக்கு அதிபதி சுக்கிரன். ஸோ ராசி அதிபதிகள் ஒன்றா இருந்தால் இந்த ஷஷ்டாஷ்டக தோஷம் எதுவும் பண்ணாது. இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம பெரியவாளுக்கு பண்ண வேண்டிய சிரார்த்தங்களை ஒழுங்காக பண்ணணும். பாதி இடத்துல அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதெல்லாம் நான் அனுபவ ரீதியாக இருக்கிறத நான் சொல்கிறேன். இந்த 93 வயசில் எத்தனை பேருக்கு எத்தனை விதமாக சொல்லியிருப்பணும். அப்புறம் உபநயனம் பண்ணுறதுலையும் ரொம்ப டிலே பண்ணிவிடுறான். இந்த உபநயன்றது ரொம்ப விசேஷமான விசேஷம். இந்த காயத்ரி பரமோ மந்திர, அதோட பரமமான மந்திரம் எதுவும் கிடையாது. வெறும் நான் எல்லாம் காரில் உட்காந்துருந்தோட செருப்பை கழிச்சிட்டு காயத்ரி மந்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிகிட்டே தான் போயிட்டு இருப்பேன். இது வரைக்கும் பகவான் காப்பாற்றி தான் இருக்கிற. வயசாக எடுத்து தள்ளாமல் அவ்வளோதான். அப்போ கூட நடந்து வந்து இவ்வளோ தூரம் ஏறி உட்காந்து சொல்லிட்டேன். உட்கார்றேனே உட்காந்துட்டு இருக்கேன். அவனுடைய அருள்னால், என் தாயினுடைய அருள்னால், அந்த கர்ப்ப நிவாசத்தினால சிரார்த்தங்களை போன வருஷம் வரைக்கும் உட்காந்து பண்ணேன். இந்த வருஷம் உட்காந்து பண்ண முடியல. இன்றைக்கி கூட அவனுடைய வருஷ பிறப்பு, நீங்கள் தர்ப்பணத்தை கீழே உட்காந்து பண்ணாதீங்க பிடிவாதமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூலை போட்டு தாம்பாளத்தை வச்சு எல்லாம் பண்ணலாம். அப்புறம் என்னால் பஞ்சகச்சம் கட்டி பிடிக்க முடியல, நான் வந்து கட்டி விடுறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நானே கட்டின்ட்டேன். பஞ்சகச்சம் ஸ்வரூபமெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இத்தனையும் பார்த்துட்டு இருக்கிறவளுக்கே எத்தனையோ லேலைகள் இருக்குது. எல்லாத்தையும் மீறிண்டு வரத்துக்கு பகவானுடைய அனுகிரகம், பெரியவாளுடைய அனுகிரகம், நாம் வணங்குற தெய்வத்தினுடைய அனுகிரகம், நாம் செய்கிற தர்ம காரியங்கள், பகவான் அனுதினமும் நினச்சிட்டு இருக்கிறது, பெரியவாளுடைய அனுகிரகம் எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் பஞ்சாங்கத்தை வாசிக்கணும். சம்பிரதாயம் அதை வாசிக்கிறேன். திங்கட்கிழமை இன்றைக்கி சித்திரை 1 சுவாதி நட்சத்திரம், நல்ல நட்சத்திரம். நாளைக்கு விசாக நட்சத்திரம், அதுவும் நல்ல நட்சத்திரம். பகவானுடைய அடுத்த செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு முருகன் நரசிம்மர் சேவிக்கலாம். இன்றைக்கி சுவாதி நரசிம்மருடைய திரு நட்சத்திரமே. பகவான் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தம் சன்மங்களானி பவந்துன்னு முடிக்கிறேன். இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க கூட வச்சிடும்.